உண்மை செய்திகள். குதிரை இனங்கள் இன்னும் ஒரு தலைமுறை வரை உயிரோடு இருக்குமா? குதிரைகளை கடைசியாக எங்கு பார்த்தீர்கள்? உலகில் சுமார் 60 மில்லியன் குதிரைகள் இருப்பதாக மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. 300க்கும் மேற்பட்ட குதிரை இனங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் பல்வேறு பயன்பாடுகள் மற்றும் சூழலுக்கு ஏற்றது. இவை சுமார் 30 அங்குல உயரமுள்ள சிறிய ஃபாலோபெல்லாவிலிருந்து 6 அடிக்கு மேல் ஈர்க்கக்கூடிய ஷைர் குதிரை வரை உள்ளன. இந்தியாவில் 5 முதன்மையான உள்நாட்டு குதிரை பூர்வீக இனங்கள் உள்ளன. 1 மார்வாரி, 2 கதியாவாரி, 3 ஜான்ஸ்காரி, 4 மணிப்பூரி மற்றும் ஸ்பித்தி ஆகிய வகைகள் அடங்கும். இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிலப்பரப்பு மற்றும் பயன்பாடுகளுக்கு ஏற்றது. இந்தியாவில் மிக முக்கியமான குதிரை இனம் மார்வாரி. இதன் தனித்துவமான லயர் காதுகளுக்கு பெயர் பெற்றது. இது 180 டிகிரி தலையை சுழற்ற முடியும். இது உலகளவில் தனித்துவமானது. இந்த குதிரைகள் சவாரி, அணிவகுப்பு, ஏற்றப்பட்ட போலீஸ் வேலை மற்றும் குதிரை சஃபாரி உட்பட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக வட இந்தியாவில் பயன்படுத்தப்படுகின்றன. மணிப்பூரி போலோவிற்கு பிரபலமானது. இந்த குதிரைகள் மெலிந்தவை, தடகளம் மற்றும் சகிப்புத்தன்மை நடவடிக்கைகளுக்கு மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுகின்றன. பெரும்பாலும் திருமணங்களில் மணமகனின் ஏற்றமாக பார்க்கப்படுகிறது. ஜான்ஸ்காரி மற்றும் ஸ்பித்தி இனங்கள் மலைப்பகுதிகளுக்கு மிகவும் பொருத்தமான வலுவான குதிரை வண்டிகளாகும். இந்தியாவின் குதிரைகள் பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. விளையாட்டு, டென்னிஸ், பெக்கிங் போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் குதிரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. குதிரைகள் இராணுவத்திலும் ஏற்றப்பட்ட காவல்துறையிலும் பயன்படுத்தப்படுகின்றன. கிராமப்புறங்களில் குதிரைகள் போக்குவரத்து மற்றும் வரைவுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஓய்வு நேர நடவடிக்கைகளுக்கு குதிரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்திய கலாச்சாரத்தில் குதிரைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பெரும்பாலும் திருமணங்கள் மற்றும் பாரம்பரிய கொண்டாட்டங்களில் இடம்பெறுகின்றன. 2021ஆம் ஆண்டில் இந்தியாவில் 3,40,000 குதிரைகள் மற்றும் குதிரை வண்டிகள் இருந்ததாக கணக்கெடுப்பு சொல்கின்றது. இந்த கணக்கெடுப்பு 45 விழுக்காடு முந்தைய கணக்கெடுப்பை விட 2011 விட மிகவும் குறைவு. அதிக எண்ணிக்கையிலான குதிரைகள் மற்றும் குதிரை வண்டிகளை கொண்ட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் 76,000, ஜம்மு காஷ்மீர் 63,000, ராஜஸ்தான் 34,000, பீகார் 32,000 குதிரைகளை கொண்டுள்ளது. குதிரைகள் மிகவும் புத்திசாலித்தனமான விலங்குகள். குதிரைகளால் வாய் வழியாக சுவாசிக்க முடியாது. குதிரைகள் தொடர்ந்து சாப்பிடுகின்றன, ஏனெனில் அவற்றின் செரிமான அமைப்புகள் திறமையாக இல்லை. குதிரைகள் நின்று கொண்டே தூங்கும். எழுந்து நின்று தூங்கும் பொழுது சரிந்து விடாமல் இருக்க குதிரைகள் தங்கள் கால்களை பூட்டுகின்றன. குதிரைகள் ஒரே நேரத்தில் படுத்துக்கொள்ளாது, ஏனென்றால் குறைந்தபட்சம் ஒருவராவது அதன் தோழர்களுக்கு சாத்தியமான ஆபத்துகளை பற்றி எச்சரிக்கும் வகையில் செயல்படும். குதிரைகளுக்கு சிறந்த செவித்திறன் உள்ளது. குதிரைகள் ஏறக்கூடிய 360 டிகிரி பார்வை புலத்தை கொண்டுள்ளன. குதிரைகள் மின்னல் வேக அனிச்சைகளை கொண்டுள்ளன. குட்டிகள் பிறந்த சில மணி நேரங்களில் நடக்கவும் ஓடவும் முடியும். குதிரைகள் தங்கள் எடையை ஒவ்வொரு காலிலும் ஒற்றை இலக்கத்தில் தாங்கும். கழுதை என்பது பெண் குதிரை மற்றும் ஆண் கழுதையின் சந்ததி. உலகில் எஞ்சியுள்ள ஒரே ஒரு காட்டுக்குதிரை இனம் மங்கோலியாவை பூர்வீகமாக கொண்டது. பந்தய குதிரைகள் 1 மணி நேரத்திற்கு 67 கிலோமீட்டர் வேகத்தை கடந்து செல்லும். குதிரை வண்டி என்பது 56.8 அங்குலத்திற்கும் குறைவான உயரமுள்ள குதிரையின் பல இனங்கள் ஏதேனும் ஒன்று. வட அமெரிக்காவில் தோன்றி பெரிங்லேண்ட் பாலத்தின் வழியாக யுரேஷியா வரை பரவியது. ஆண் குதிரை குட்டிகள் கழுதைகள் என்று அழைக்கப்படுகின்றன. வீட்டில் வாழும் குதிரைகளின் ஆயுட்காலம் சுமார் 25 ஆண்டுகளாகும். சராசரி குதிரையின் இதயம் 4.5 கிலோ எடை கொண்டது. குதிரைகள் ஒரு சிறப்பு உயிரினங்கள் வகையைச் சேர்ந்தது. அவைகள் கம்பீரமானவைகள்,
வலிமையானவைகள் மற்றும் அவைகள் பரந்த அளவிலான உணர்ச்சியை காட்ட முடியும். அவை மனிதர்களை சுற்றி இருந்தாலும் சரி, மற்ற குதிரைகளை சுற்றி இருந்தாலும் சரி, அவை வியக்கத்தக்க வகையில் தொடர்பு கொள்கின்றன. குதிரைகள் மனிதர்களுடன் வலுவான பிணைப்பை வளர்த்து கொள்வதற்கான காரணத்தில் ஒரு பகுதியாக இந்த தொடர்பு கொள்கின்ற குணங்கள் உள்ளன. காட்டுக்குதிரைகள் பொதுவாக 3 முதல் 20 விலங்குகள் கொண்ட குழுக்களாக வாழும். ஒரு ஸ்டாலின், முதிர்ந்த ஆண் குதிரைக்கு பெயர் ஸ்டாலின் என்று கூறலாம், ஒரு குழுவை வழிநடத்துகிறது. இதில் மாஸ் என்றால் பெண் குதிரைகள் மற்றும் இளம் குட்டிகள். இவை இளம் குட்டிகள் மாறும் பொழுது 2 வயதில் ஸ்டாலின் அவற்றை விரட்டுகிறது. குட்டிகள் பிற இளம் ஆண்களுடன் சுற்றித் திரிகின்றன. குதிரைகள் சமூக விலங்குகள் மற்றும் தனியாக வைத்திருந்தால் தனிமையாகிவிடும். மேலும் அவை ஒரு துணையின் மறைவுக்கு வருந்துகின்றன. ஒரு கழுதையின் கர்ப்ப காலம் சுமார் 11 மாதங்கள், பொதுவாக சுமார் 340 நாட்கள். நீண்ட கர்ப்பகாலம் குட்டி நன்கு வளர்ச்சியடைந்து பிறந்த சில நேரத்திலேயே நிற்கவும் நடக்கவும் முடியும். எல்லா நிலத்தில் வாழும் பாலூட்டிகளிலும் குதிரைகள் மிகப்பெரிய கண்களை கொண்டுள்ளன. அவைகளின் தலையில் பக்கங்களில் அமைந்திருக்கும் அவைகளுக்கு கண்கள் பார்த்த பார்வை அளிக்கின்றது. கிட்டத்தட்ட 360 டிகிரி. இருப்பினும் அவைகளுக்கு 2 குருட்டு புள்ளிகள் உள்ளன. நேரடியாக அவைகளுக்கு மூக்குக்கு முன் மற்றும் அவர்களுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்றே கண்டுபிடிக்க முடியாது. குதிரைகளுக்கு விதிவிலக்கான நினைவாற்றல் உள்ளது. குறிப்பாக இடங்கள் மற்றும் பிற குதிரைகளுக்கு அவைகள் பல ஆண்டுகளாக வழியில் இருப்பிடங்களை நினைவில் வைத்திருக்க முடியும். இந்த குறிப்பிட்ட நினைவகம் காடுகள் அவர்கள் உள்வாழ்ந்ததற்கு முக்கியமானது. ஏனெனில் இது வழி செலுத்தவும் வளங்களை கண்டறியவும் உதவுகின்றது. பல விலங்குகளைப் போலல்லாமல் குதிரைகளின் கீழ் உணவுக் குழாயின் வலுவான தசை அமைப்பு காரணமாக குதிரைகள் வாந்தி எடுக்க முடியாது. குதிரைகளுக்கு ஓவல் வடிவ குளம்புகள், நீண்ட வால்கள், குறுகிய முடி, நீண்ட மெல்லிய கால்கள், தசை மற்றும் ஆழமான உடற்பகுதி, நீண்ட தடித்த கழுத்து மற்றும் பெரிய நீளமான தலைகள் ஆகியவை முக்கியமான அம்சங்களாகும். சூரிய பகவானுக்கு 7 குதிரைகளால் இழுக்கப்படும் தேரை பயன்படுத்துகிறார்கள். சூரியனின் 7 குதிரைகள் வாரத்தின் 7 நாட்களையும் 7 நிற ஒளியையும் குறிக்கின்றன. சூரியனை தவிர வாயு, காற்றுக்கடவுள் மற்றும் இந்திரன் மட்டுமே குதிரைகளை ஏற்றி செல்வதாக கூறப்படுகிறது. விஷ்ணு புராணத்தில் சூரிய கடவுளின் தேரில் இணைக்கப்பட்ட 7 குதிரைகள் காயத்ரி, பிரகதி, உஸ்னிக், ஜகதி, திரிஷ்டுப், அனுஸ்துப் மற்றும் பங்க்தி என்று கூறப்படுகின்றன. பல்வேறு வேத காலங்களில் இந்த பெயர்கள் சூரிய கடவுளின் 7 குதிரைகளை குறிக்கின்றன. கிருஷ்ணரின் தேரில் 4 தெய்வீக குதிரைகள் இணைக்கப்பட்டன. அவைகள் சைன்யா, சுக்ரீவா, மேகபுஷ்பா மற்றும் பலஹாகா. அது எதிரிகளின் புகழை குறைத்து பரம்பரையின் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தியது. இந்தியாவில் குதிரை கடவுள் ஹயக்ரீவர் என்பது விஷ்ணு கடவுளின் அவதாரம். மனித உடலும் குதிரை தலையும் புத்திசாலித்தனமான வெள்ளை நிறமும் வெண்ணிற ஆடைகளும் வெள்ளை தாமரையின் மீது அமர்ந்து கொண்டு அறிவு மற்றும் ஞானத்தின் கடவுளாக வணங்கப்படுகிறார். குதிரை ஏன் அதிர்ஷ்டம் என்று பலர் கூறுகின்றனர். 7 குதிரைகளின் வெற்றி மற்றும் தடைகளை தாண்டுவதாக குறிக்கிறது. செல்வம் மிகுதியாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. விரைவான முன்னேற்றம் மற்றும் செழிப்பை குறிக்கும். இந்த 7 குதிரைகள் வாஸ்து ஓவியம், வீடு அல்லது பணியிடத்திற்கு செல்வத்தையும் மிகுதியையும் ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது. இந்தியாவில் உள்ள பாரம்பரிய குதிரைக்கு உணவளிக்கும் நடைமுறைகளில் நொறுக்கப்பட்ட ஓட்ஸ், கோதுமை தவிடு, குதிரைவாலி, வெல்லம், புதிய லூசன்ஸ் மற்றும் குறைந்த ஆற்றல் மற்றும் புரதம் கொண்ட புல் வைக்கோல் ஆகியவை அடங்கும். பந்தய குதிரைகளுக்கு பாரம்பரியமாக அதிக அளவு ஓட்ஸ் அவற்றின் முக்கிய ஆற்றல் மூலமாக அளிக்கப்படுகிறது. மகாராணா பிரதாப்பின் குதிரை சேடக் கதியாவாரி இனத்தைச் சேர்ந்தது என்று புராணக் கதைகள் கூறுகின்றன. வரலாற்று ரீதியாக போக்குவரத்து மற்றும் விவசாய வேலைகளுக்கு